கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். பேதுரு அவர் உயிரோடு தப்பிவிட்டார் என்பதை ஏரோது கேள்விப்பட்டு அதிக கலக்கமடைந்தான். அந்த நேரத்தில் அவன் அந்த காவல்காரர்களை எல்லாம் அவன் கொலை செய்யும்படியாக கொலைக்காரத்தில் ஒப்புவித்தான் என்று பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு மன நிம்மதி இல்லை. ஒரு ஷார்ட் லீவ் எடுத்துக்கிட்டு செசரியாவுக்கு போகிறான். அங்கே சில நாள் தங்கியிருக்கிறான். பின்பு அவன் குழப்பமடைந்தவனாக மீண்டுமாக எருசலேம் திரும்பி வருகிறான். அந்த இடத்துல பார்க்கின்ற வெளியில் அவன் 21வது வசனத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஏரோது செய்ததான ஒரு காரியம், குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். ராஜா ஆளுகிறவர், அவர் மக்களை நடத்துகிறவர். அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் ஆளுகை செய்ய வேண்டும், பரிபாலனம் செய்ய வேண்டும். இவர் என்ன பண்ணார் பாருங்கள். இந்த ஏரோது ராஜா அவர் ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டார், அங்கு உள்ளதான சிங்காசனத்தில் உட்கார்ந்தார், பிரசங்கம் செய்தார். இதுதான் ஒரு அடாத ஒரு காரியத்தை அவர் செய்திருக்கிறார். தேவனுடைய கண்களிலே இது ஒரு அக்கிரமமாய் காணப்பட்டது. அவனுக்குள்ளாக ஒரு மேட்டிமை வந்தது, அவனுக்குள்ளாக ஒரு பெருமை வந்தது. நான் மகா பெரிய ஆள் ஏரோது என்று சொல்லி அவன் ராஜ வஸ்திரம் தரித்தவனாக சிங்காசனத்தில் உட்கார்ந்து பிரசங்கித்தான் என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது நேபுகாத் நேச்சர் கூட இப்படிப்பட்டதான ஒரு பெருமை அடைந்தவராக இருந்தார். நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் அல்லவா என்று சொல்லி அவர் அந்த இடத்துல பெருமைப்பட்டவராய் தேவன் அவரை அடித்து மாடுகளைப் போல புல்லை மேய வைத்தார், அவனுக்கு ஜீவனை கொடுத்தார். ஆனால் இங்கு நடந்த காரியம் மிக பயங்கரமான ஒரு காரியம். தேவன் தண்டனை கொடுத்தார், ஏரோதுவை அடித்தார். ஏன்? தேவனுடைய பிள்ளைகளை அவர் துன்புறுத்தினார். யாக்கோபை கொன்றார், பேதுருவை கொல்ல வகை தேடினார், சிறைச்சாலையில் போட்டார், பல காரியங்களை செய்தார். ஆனாலும் கூட தேவன் இவைகளையெல்லாம் பார்த்து கொண்டு இந்த ஏரோதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சொல்லி, இந்த எதேச்சதிகாரத்துக்கு ஒரு முடிவு வர வேண்டும் என்று சொல்லி அவனை அடித்தார். அவன் புழுத்து செத்தான் என்று பார்க்கிறோம். இது எல்லாருக்குமே ஒரு எச்சரிக்கையின் செய்தியாகத்தான் அந்த நாட்களில் இருந்தது. இன்றைக்கு கூட கர்த்தர் அதே எச்சரிக்கையை கொடுக்கிறார். ராஜாக்கள் என்று சொன்னால், ஆளுகர் என்று சொன்னால் அவர்களுடைய வேலையை அவர்கள் செய்ய வேண்டும். ஊழியர்கள் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும். அடாத காரியத்தை செய்யும் பொழுது அந்த இடத்துல தேவ கரம் எழும்பி அவனை அடித்தது என்று பார்க்கிறோம். அதன் பின்பு நடந்தத காரியம், தேவன் அடித்தார், அவன் புழுப்புடுத்து செத்தான். வேத வசனம் விருத்தி அடைந்தது. அந்த இடத்துல அடுத்த கட்ட காரியமாக அந்த இடத்துல பவுலும் பர்னபாவும் ஊழியத்தில் வல்லமையாய் கிளம்பினார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த வேளையில் இந்த 12ஆம் அதிகாரத்தில் நாம் படித்த சத்தியங்களுக்கு கர்த்தருக்காக நன்றி செலுத்துவோம். இந்த வேளையில் ஏறுவதை போல் நாம் இருக்கக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். கொல்ல பார்க்க மாட்டார், அடிக்க மாட்டார், அன்போடு நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் ஏரோதின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்துக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களை மேன்மை பாராட்டதுபடிக்கு, பெருமை பாராட்டதுபடிக்கு எங்களை தாழ்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.